ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தா, தவறு வந்தா அவர் என்ன செய்வார்? தண்டனை தருவார், சிக்ஷிப்பான். ஏன்? தகப்பனுடைய அன்பு. நான் நரகத்தில் போகக்கூடாது, இயேசுவின் வருகைக்கு கைவிடப்படக்கூடாது, அல்லேலூயா, அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு தள்ளப்படக்கூடாது, அந்த மிருகத்துக்கு கையில நான் கொடுக்க ஆமென் விழக்கூடாது. அதனால தண்டித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை ரொம்ப கவனமா இருப்பார். அவருடைய நியமத்தின்படி இல்லாத ஒருத்தரையும் எடுக்க மாட்டார். இப்ப நியமத்துக்கு தவறி போனா கூட நமக்கு கருணை காட்டுவார், தண்டனை தந்து வாடாங்க, நீ வரமாட்ட இல்ல. பிரசங்கம் கேட்டா போக சொல்லலாம். பிரசங்கம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவர் எல்லாட்டாலும் எப்போ அப்படிதான் பேசுவார், போக சொல்லு. ஆனா ஆண்டவர் ஒன்னு அடி நல்லா தந்தா போக சொல்ல சொல்லுவாயா பாஸ்டர்? அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? தம்மில் பாவங்களை ஏற்று வரைஞ்சு பிரார்த்திக்கும்போது விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ குறைகளை உணர்ந்து அந்த குறைகளை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போ ஆண்டவர் பாவங்களை மன்னிப்பார், நமக்கு விடுதலை தருவார், ஆண்டவரோடு நாம் இணைந்து கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த அடியை நமக்கு தரார். எப்படியாக நீ அடி கொண்டாக இங்கே திருப்பி வரணும், ஆண்டவர் சமூகத்தில் ஒழுங்கா இருக்கணும். ஏன்? ஒன்ன பிசாசுக்க கையில் கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை, வருகைக்கு கைவிட விருப்பம் இல்லை, அந்தி கிறிஸ்துக்க கையில் கொடுக்க விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா நீ அடி கொண்டாலும் வரமாட்டேன்னா விட்டுருவார். ஹல்லேலூயா. அடி கொள்ளலைன்னா நீ அவருக்கு சொந்தம் கிடையாது, நீ அவருக்கு சொந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்து சபையில பேர் இருக்கும், முங்கி எழும்பின, அதெல்லாம் சரிதான். பீட்டர் பாஸ்டர் தான் ஞானஸ்நானத்தை கொடுத்தார், திருவிருந்து ஒழுங்கா வாங்கி சாப்பிடுவார். ஹல்லேலூயா. ஆனா நீ ஒழுங்கில்லாம இருந்த ஆண்டோட தண்டனை கிடைக்கலன்னா நீ ஒரு காரியத்தை அறிஞ்சு கொள்ளணும், நீ அவருக்கு பிள்ளை அல்ல, எங்கேயோ போயிட்ட, திரும்பி வா. போன நீ திரும்பி வா. ஒரு நேரத்தை அவர் கொடுப்பார், திரும்பி வந்தால் அவர் கைவிடவே மாட்டார்.